பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்போது மெஸ்ஸையாவின் தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு முன்பதாகவே அவர் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அவர் வர்றதுக்கு முன்பதாகவே வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு வந்தோம். அதேமாதிரி இன்றைக்கி வந்து அவர் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம் கிடையாது, அந்த இறைவன் அந்த அந்த நம்ம சொல்கிறது யெகோவா இறைவன்கிற அந்த இறைவன் பார்த்திங்கன்னா அவர் 3 நபராக இருக்காங்க. அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் இணை இருப்பு, அதாவது கோ எக்ஸிஸ்டன்ஸாக வாழ்ந்துட்டு வராரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலன் யோவான் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ரொம்ப விருப்பப்பட்ட சீடன்னு சொல்லலாம். அவர் வந்து இயேசுவின் மார்பில் சாய்ந்து வளர்ந்தவர் அப்படிங்கிற விஷயத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய ஞானத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த புஸ்தகமும் கூட அதில் எழுத முடியாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போது இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக இவர் மிகைப்படுத்தி சொல்லலை. உண்மையாகவே பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக சொல்ல வைக்காங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது அவர் செய்த சில அற்புதங்களையும் சில அடையாளங்களை தான் நம்ம வந்து பைபிளில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அதில் சில சாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடமாடும் போது சில ஊர் மக்களே சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இவர் நம்ம ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ஊருக்கு இறைவன் நடமாடி கொண்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு கூட லூக்கா புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதையும் பார்ப்போம் ஆக்சுவலாக. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மெய்யான மெஸ்ஸையாவாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம் இல்லை, அந்த புதிய ஏற்பாடின் காலத்தில் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுட்டு இது மெஸ்ஸாயா அப்படிங்கிற விஷயம். மெஸ்ஸையா தான் முக்கியம். அந்த மெஸ்ஸையாவுடைய தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஏன்னா அவர் தான் மெஸ்ஸையாவாக இருக்கிறார். யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது நல்லா இப்போ தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, ஆதியிலே அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் இட்டர்னிட்டியாகவே பார்க்கும்போது வார்த்தை தான் இருக்குது. அந்த வார்த்தை வந்து இறைவன்கிட்ட இருக்குது. அந்த வார்த்தை வந்து இறைவனாகவே இருக்குது, தேவனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை வந்து இறைவனோட கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிட்டு வருது, இணை இருப்போட இருக்குது, அது இறைவனோட வாழ்ந்துட்டு வருது. அதுதான் சொல்கிறோம் நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிற காரணம் அதுதான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் விளக்குறாங்க நமக்கு. 1:18 பார்க்கும்போது 1 யோவான் அதே யோவான் புஸ்தகத்தில், தேவனை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ தேவன், அது தேவன் சொல்லும்போது இந்த திரியேக தேவனை எந்த மனுஷனும் யாரும் பார்த்துருக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா நம்மளுடைய கற்பனைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த பைபிளோட இறைவன். இன்றைக்கி நான் வந்து ஒரு உருவத்தை பார்த்து கடவுள்னு சொல்லுவேன், இல்லைனா ஒரு ஒளியை பார்த்து கடவுள்னு சொல்லுவேன், இல்லை எல்லாத்தையும் பார்த்து கடவுள்னு சொல்லுவேன். இன்றைக்கி இப்படி தான் மதங்கள் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு நிற்கி உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா. ஒரு சில மதங்கள் வந்து ஒளியை சொல்லுவாங்க, ஒரு சில மதங்கள் உருவத்தை சொல்லுவாங்க, அது விக்கிரமாக கொண்டு வராங்க. இதெல்லாம் மனுஷனுடைய உருவாக்கின ஒரு மார்க்கம்னே சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனை ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லப்படுற இந்த ஏக இறைவனை பார்க்கும்போது எந்த மனுஷனும் அவனுடைய இந்த கண்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் வெளிச்சம், சூரிய வெளிச்சம் படுறதுனால தான் நமக்கு வந்து எல்லாமே தெரியுது ஆக்சுவலி. எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் சூரிய வெளிச்சம் படுதோ, உங்கள் கண்ணில் சூரிய வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்களால் பார்க்க முடியும் முதல்ல. அதனால புரிஞ்சுக்கோங்க, சூரிய வெளிச்சம் வந்து இந்த உலகத்தில் உருவான ஒரு சூரியன், அதுதான் விஷயம் ஆக்சுவலி. உலகத்தில் இல்லை, இந்த அண்டத்தில் உருவானது தான் இந்த சூரியன் முதல்ல. அப்போ தேவன் பார்த்திங்கன்னா இந்த அண்டத்துக்கும் இந்த கிரியேஷனுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் முதல்ல. அப்போது நம்மளால் ஒரு 3 டைமென்ஷனல் இந்த பைபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல், இதுக்கு ஒரு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், விட்த் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ என்னால் இதை பார்க்க முடியும். இதே ஒரு ஹைப்பர் டைமென்ஷனல் இமேஜ் என்னால் பார்க்க முடியும் கேட்டிங்கன்னா, நம்ம கண்களுக்கு அந்த ஞானமும் இருக்காது, பார்க்கவும் முடியாது, நம்மளுடைய மூளையால் அதை கன்சீவ் பண்ணவும் முடியாது முதல்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா மோசே கூட ஆண்டவராகிய தேவனை பார்க்கும்போது கூட ஒவ்வொரு தடவையும் தேவன் அவர் தன்னுடைய ஷேடோவை காமிச்சார். அதாவது இயேசு கிறிஸ்துவை காமிச்சார் தவிர ஒரு திரியேக தேவனை ஒருபோதும் ஒரு நாளும் கண்டதில்லை. ஆனால் அந்த திரியேக தேவனை பிதாவின் மடியில் இருக்கிற 2வது நபராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்து திரியேக தேவனை குறித்து தம் எப்பேற்பட்ட ஒரு அழகான இறைவன்கிற விஷயத்தை காட்டிட்டு வரார். யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று,
உலகமோ அவரை அறியவில்லை. இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து கிரியேஷனில் இருக்கிறாரு. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தோம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. யோவான் 1:11 சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது யூதர்களை சொல்லப்படுது. ஒரு சில யூதர்கள் தான், புரிஞ்சுக்கோங்க, எல்லா யூத ஜனங்களும் அவர் வெறுக்கவில்லை. அநேக யூதர்கள் அவரை பின்பற்றினார்கள், அவரை மெஸ்ஸையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிலர்கள் அவர்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸையான்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய டாக்டரின் கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சு. பரிசேயர்கள் ஒரு கூட்டமாக இருந்துச்சு, சதுசேயர்கள் ஒரு கூட்டமாக இருக்காங்க, அது மாதிரி எஸ்சியன்ஸ் ஒரு கூட்டமாக இருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்சியன்ஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஞானஸ்தான் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்சியன் குரூப்பை சேர்ந்தவர். அதே மாதிரி செமியோன் பார்த்தீங்கன்னா ஜெல்லட் அப்படின்னு குரூப்பை சேர்ந்தவர். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இவரை பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சியன்ஸ் குரூப் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அதை லீட் பண்ண ஜான் த பேப்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா யோவான் இவர் தான் மெசையான்னு சொல்லிட்டார் ஆக்சுவலாக. ஆனால் மற்ற அந்த தலைவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பதவி பிரச்சனை, அந்த ரோமர்களை சந்திக்கிற பிரச்சனையாக தான் தவிர அவங்க தேவனை குறித்து ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை. யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாள். அந்த இறைவன் பாருங்க, கிரியேஷனில் இருக்கிற அந்த இறைவன், அது வார்த்தையாக இருக்கிற இறைவன், அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு வருவதற்கு மாம்சமாய் மாறுது. அது எப்படி மாம்சம் மாறுது பார்த்தீங்கன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அது முழுக்க முழுக்க கிருபை நிறைந்த இறைவனாக இந்த உலகத்துக்கு வராரு. முழுக்க முழுக்க சத்தியம், ட்ரூத்தை கொண்டு வர ஒரு கடவுளாக வராரு. நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இதைத்தான் தானியேலும் பார்த்தாரு, எசேக்கியேலும் பார்த்தாரு, ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தாங்க. பிதாவுக்கு ஒத்த மகிமை, தேவனுக்கு ஒத்த மகிமையை பார்த்துட்டு வராங்க சிங்காசனத்தில். இது மெஸ்ஸையாவுடைய ப்ராஃபஸி எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அப்போ கரெக்டாக யோவான் சொல்கிறாரு, அந்த ஒத்த மகிமையை பார்த்தோம், அவர் தான் நம்மளோட இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அதுதான் இயேசு கிறிஸ்துங்கிற விஷயத்த நம்ம சொல்ல வராங்க. ஒரே பேரானவருடைய, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பாருங்க, இந்த பிதாவை ஒப்பிட்டு பேசுகிறார் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவோட. இதிலே நமக்கு தெரியும் எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ், இணை இருப்போடு இருக்கிறார் இறைவன். அப்படி இறைவன் அங்கிற அந்த இடத்துலங்கிற நமக்கு தெரிய வருது. யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதிலையும் பார்த்தோம், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். நம்ம வாசிச்சிட்டோம். அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் யோவானில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எதற்காக அந்த இறைவன் இந்த உலகத்துக்கு வரும் பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருக்க, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் பிதாவுடைய மடியில் இருக்கிறவர், பிதாவோடு ஏற்ற மகிமையில் இருக்கிறவர், வார்த்தையாக இருக்கிறவர், அந்த வார்த்தையில் உலகத்தை உருவாக்குனவர். அவரை சத்தியத்திலையும் மகிமையிலையும் இந்த உலகத்தில் உருவமாக கொண்டு வராங்க. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா எதற்காக வந்தார்னா, கடவுள் தன்னை ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு எதற்காக தந்தார்னா, இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய இஸ்லாமியர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றோம் அப்படிம்பாங்க. இயேசுவை பின்பற்றுங்கிறது வார்த்தையில் சொல்வது கிடையாது. இயேசு என்ன சொன்னாரோ அதை சொல்லி பின்பற்றுவதும் அதை ஃபாலோ பண்ணுறது தான் இயேசு கொடுக்குது மரியாதை. இன்றைக்கி நான் மகாத்மா காந்தியை பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு நான் அஹிம்சையுடைய சமாதான வழியில் போகிறேன், நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிட்லர் மாதிரி பின்பற்றிட்டு இருந்தேன்னா அப்போ நான் யாருடைய சீடனாக இருப்பேன்? நிச்சயமாக ஹிட்லரோட சீடன் தான் இருப்பேன். அப்போ இதைத்தான் வேதம் சொல்லுது. நான் இன்னைக்கு இயேசுடைய சீடன் சொல்லும்போது, இயேசு இந்த உலகத்தில் என்ன சொன்னார் அதன்படி வாழ்வது தான் ஒரு கிறிஸ்துவனுக்கு அழகு, எல்லா மக்களுக்கும் அதான் அழகு. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் தான் நித்திய ஜீவன் நம்ம கொடுத்தார். நம்ம நேற்று பார்த்தோம், பழைய எபிசோடில் பார்த்தோம், கடந்த எபிசோடில் பார்த்தோம், நித்திய ஜீவன் என்பது இறைவனோடது. ஆக்சுவலாக அது இறைவன் வச்சிருக்கிறாரு, அது நமக்கு ஆண்டவர் பரிசாக கொடுக்குறாரு. அது இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் நமக்கு நிற்கும். முதல்ல கடைசியில் 1 யோவான் வாசிப்பு. 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே
அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதுவே யோவான் 3:18 வாசிடுறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு விசுவாசிக்கணும், அவர் நமக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்னு விசுவாசிக்கணும், அவர் எப்படி கோ எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா மாத்திரம்தான் அவருக்கு நம்ம கொடுக்குற கனமும் மகிமையும் முழுவதுமாக கொடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஒவ்வொரு எபிசோட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறைவனை பற்றி அதிகமாக தெரிய அவர் அதிகமாக நம்ம கிட்டி சேர்வது தான் முதல் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் அதை நீங்கள் யோசிங்க, தியானம் பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதி வைங்க, குடும்பத்தில் சொல்லித்தாங்க, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மீட்டிங்ஸில் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கும் இறைவனுக்குள்ள உறவு அதிகமாக இணைக்கப்படும், துண்டிக்கப்படாது. கர்த்தருடைய ஞானம், கர்த்தரை குறித்து அதிகமாக தெரிய தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிந்தனை விடுதலை கிடைக்கும், வாழ்க்கையிலையும் விடுதலை கிடைக்கும், ஆவியிலையும் ஆண்டவர் விடுதலை தருவாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.